இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை லஞ்சம் வாங்குவதை பெருமையாக ஒரு அரசு கருதுகிறது. பெருமையா நினைக்கிறாங்க. லஞ்சம் வாங்கி ஒரு அமைச்சர் அன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு மறுபடியும் அமைச்சராக வந்தா காந்தியவாதியாக தன்னை நினைத்துக் கொள்கின்றார்கள். சாராய அமைச்சர் இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு பட்டம் நினைச்சுக்கிறாங்க. பொன்முடியை போன்ற அமைச்சர்கள் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து நீதிமன்றமே இல்லை, அவர் எம்எல்ஏவாக இருப்பதற்கு தகுதி இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்திற்கு போய் அதற்கு ஒரு இடைக்கால தடை வாங்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள். தன்னை ஒரு காந்தியவாதிகளாக நினைச்சுக்கிறாங்க. பாருங்க, கர்ம வீரர் காமராஜரை இழந்த பொழுது நேர்மைனா ஒரு இலக்கணம் இருந்துச்சுங்க ஐயா. நேர்மைனா இலக்கணம் இருந்தது. இன்னைக்கு அநியாயம் பண்றவனுக்கு மரியாதை இந்த நாட்டில், தவறாக சொத்து சேர்ப்பவனுக்கு ஒரு மரியாதை. லஞ்ச லாவண்யத்தில் பெருத்து போய் யாரு கிடக்கிறாங்களோ பெருமையாக நெஞ்சை நிமிர்த்தி வீதியை நடந்து கொண்டு வருகின்றார். லஞ்ச லாவண்யம் என்பது இன்னைக்கு மக்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று திமுக காரன் மார்த்தட்டான். மக்களே அதை பத்தி பேசல. பாஜக காரனுக்கு வேற வேலை இல்லையா? நீ எதுக்கு லஞ்சத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்? ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் பையன் முதலமைச்சர், பையன் இருக்கும் பொழுது இன்னொருத்தர் துணை முதலமைச்சர், அப்ப இருக்கக்கூடிய சின்ன பையன் ஒருத்தன் ஜல்லிக்கட்டுல கலெக்டர் தள்ளி விட்டுட்டு அவனு முன்னாடி உட்கார்றான். என்னங்க ஐயா அநியாயம்? இந்தியால எங்கேயுமே அநியாயம் இல்லை. எங்களை எல்லாம் படிக்காதவங்க பீகாரை பார்த்து ஜார்க்கண்டை பார்த்து சொல்றீங்களே, எங்களுடைய மாநிலத்தில் இந்த அநியாயம் இல்லை என்று ஜார்க்கண்ட் பீகார் மக்கள் சொல்றாங்க. படித்தவர்கள் பண்பாளர்கள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் திராவிட கட்சிகள் இந்த அட்டூழியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி நீங்கள் பொறுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று பாரதம் இந்திய மக்கள் நம்மை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றார். ஊழலுக்கு ஒரு அமைச்சர் சிறைக்கு போறார். அந்த அமைச்சர் 1.5 வருஷம் சிறையில் இருக்கார். 1.5 வருஷம் சிறையில் இருக்கும் வரை அவர் அமைச்சர் என்கின்ற பொறுப்பை உங்களுடைய என்னுடைய கஷ்டப்பட்டு வரி கட்ட பணத்துல 1.5 வருஷம் அந்த மனுஷனுக்கு சம்பளம் கொடுத்து சிறையில் இருந்து வெளியே வந்து 4வது நாள் மறுபடியும் அமைச்சர் என்கின்ற பொறுப்பை தூக்கி கையில கொடுக்கிறான். எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த ஒரு மண், எப்படிப்பட்ட நீதிமான்கள் வாழ்ந்த ஒரு மண், நீதிக்கும் நேர்மைக்கும் மரியாதை இருந்த தமிழ் மண்ணுல 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு நீங்க கற்ற வரியில வர்ற பணத்துல மாசம் 1,25,000 ரூபாய் சம்பளம் கொடுத்த அந்த அமைச்சருக்கு வெளியே வந்த 4வது நாள் அமைச்சர் என்கின்ற பதவியை மறுபடியும் தூக்கி கொடுக்கிறாங்களா? உங்களுக்கு என்ன தைரியம் இருக்குங்க ஐயா? என்ன தைரியம் இருக்கு? யோசிச்சு பாரு. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய நேரம் ஐயா. இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய நேரம். எதையெல்லாம் பொறுத்துக்கலாம், இதை பொறுக்க முடியாதுங்க ஐயா. மான பிரச்சனை. 9.5 லட்சம் கோடி கடன். இன்னைக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை நாளைக்கு அந்த குழந்தை பெருசாகி அந்த குழந்தைக்கு வரக்கூடிய குழந்தையும் கூட தமிழகத்தினுடைய கடனை அடுத்த 74 ஆண்டுகள் கட்டி முடிக்க முடியாது. 9.5 லட்சம் கோடி கடன். என்ன பெருமையா மார்த்தட்டிட்டு இருக்கிறாங்க. சாராயம் விற்று அதிலே 1 ரூபாய் வருமானம் பெறாத குஜராத் அரசு வருஷத்துக்கு 20,000 கோடி ரூபாய் சர்ப்ளஸ்ல பட்ஜெட் போடுறாங்க. கை நீட்டி காசு வாங்காம பட்ஜெட் போடுறாங்க ஐயா. இங்கே 50,000 கோடி ரூபாய் சாராயத்தில் வருமானம் வைத்துக் கொண்டு 9.5 லட்சம் கோடி கடனை வாங்கி ஒரு பட்ஜெட் போட்டிருக்கும். இந்த அரசுக்கு வெக்கமா இல்லையாங்க ஐயா? திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகின்றார். வெக்கப்படாம கூச்சப்படாம இது நம்பர் 1 அரசு, இது திராவிட மாடல் அரசு. முதலமைச்சரை எல்லா மக்களும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. எனக்கு ஒரே பூரிப்பா இருக்கு. யார் அப்பான்னு கூப்பிடுறான்னு எனக்கு தெரியாது. யார் அப்பான்னு கூப்பிட்டு நான் பார்க்கல. 50,000 கோடி ரூபாய் வருமானம் சாராயம் மூலமாக 50,000 கோடி ரூபாய் வருமானம். அதை வச்சுதான் நம்ம பட்ஜெட் போடுறோம்னா எப்படிங்க ஏத்துக்க முடியும்? எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அதனால அனுப்பிச்சு வந்தவங்களே, இந்த 2026 தேர்தல் என்பது சாதாரணமா நம்ம வாக்குச்சாவடிக்கு போயிட்டு ஓட்டு போட்டு வர போறது இல்லை. நீங்க ஓட்டு குத்துற இவிஎம் மிஷின் உடையணும். அந்த கோபத்தோடு உங்களுடைய வாக்கு இருக்கணுங்க. அந்த வெறியோடு ஓட்டு போடும். எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு விடுங்கய்யா. தமிழகத்திற்கு ஆகாத ஒரு கட்சினா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி ஆகாது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நல்லவங்க இன்னைக்கு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு இது வேண்டாம் பார். அதனால திமுக கார என்ன போய் வேணாலும் சொல்லுவாங்க ஐயா. மோடி ஐயா வந்து ஹிந்தியை திணிக்கிறாரு, மோடி ஐயா சமஸ்கிருதத்தை திணிக்கிறார். நீங்க பாக்குறீங்க பாரதிய ஜனதா கட்சி உங்க முன்னாடி நின்று இருக்கிறாங்க ஐயா. 7 தலைமுறை 8 தலைமுறை 9 தலைமுறை விவசாயம் பார்த்த ஒரு குடும்பத்தின் கரூரில் இருக்கக்கூடிய 9 தலைமுறை ஒரு குடும்பத்தில் பையனாக பிறந்து விவசாயியாக நின்று இங்க இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் ஒரு தலைவனுக்கு அதே மாதிரி சொல்லாங்க. இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணில தேசியத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு தேசிய கட்சியில் இருந்தா இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னாத்தான் இருப்பாங்க. அல்ல ஹிந்தி பேசுறவங்க இருப்பான், கன்னடம் பேசுறவங்க இருப்பான், தமிழ் பேசுறவங்க இருப்பான், தெலுங்கு பேசுறவங்க இருப்பான்.
தேசிய கட்சி என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டுக் கொடுத்து வருவார்கள் என்று ஒரு பொய்யை சொல்லி திராவிட கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு எம்பி கிடைச்சிருக்கிறாங்க. இவர் அக்கா டக்கர்னா அக்கா டக்கருக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க உங்க எம்பி. அவங்க பாராளுமன்றத்தில் அவங்க பேசினதெல்லாம் கேளுங்க. தென்காசியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி அக்கா ராணி ஸ்ரீகுமார் 23 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 23 கேள்வி பாராளுமன்றத்தில். சரி, ஏதாவது நம்ம ஆனந்தன் ஐயாசாமி சகோதரர் சொன்னார் வேலை வாய்ப்பு இல்ல, அதை பத்தி கேள்வி கேட்டாங்களா? இல்ல. விவசாயத்துக்கு பிரச்சனை கேள்வி கேட்டாங்களா? இல்ல. அவங்க கேட்ட கேள்வி படிக்கிறேன் பாருங்க. இந்தியாவிலே சூனியம் வைக்கிற பழக்கம் அதிகமாயிருச்சு, மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சூனியம் வைக்கிறவங்க பாக்குறதா நம்ம வேலை, மோடி ஐயா வேலையா? யோசிச்சு பாருங்க. இந்தியாவிலே சூனியம் வைக்கின்ற பழக்கம் அதிகமாகிவிட்டது, மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இவங்க அதை விட இன்னொன்னு, திமுக காரங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்லுவா, நமக்கு அன்னைக்கு புரியாதுங்க, ஒரு மாசம் கழிச்சு தான் புரியும். இவங்க பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கிறாங்க, செண்பகவல்லி அணையை சரி செய்வதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணுமா? பாருங்க, டேமுக்கும் மத்திய அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது போன்ற கேள்விகள். நேத்து 10 நிமிஷம் பேசினாங்க. மணிப்பூர்ல ஏதோ பிரச்சனை பேசினாங்க. அக்கா, தென்காசியில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் பேசுக்கா. வேலை வாய்ப்பு சகோதரர் சொல்றாரு 1.5 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க வேலை வாய்ப்பு, அதை பத்தி பேசுங்க. விவசாயம் பொய்த்து போய் கொண்டிருக்கிறது, அதை பத்தி பேசுங்க. இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் வேலைக்கு போறாங்க. தென்காசி மண்ணில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் மிகுந்த இளைஞர்கள், அதை பத்தி பேசுங்க. 10 நிமிஷம் மணிப்பூரை பத்தி பேசிட்டு இருக்கிறான். கிடைச்ச எம்பி இப்படி, கிடைச்ச எம்எல்ஏ தற்கூரி, பெயிண்ட் அடினா மாத்தி ஏதோ பெயிண்ட் அடிச்சுட்டு வர்றான். முதலமைச்சர் அவர்கள் தென்காசிக்கு தேர்தல் பரப்புரைக்கு வந்தாரு, ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு வந்தாரு. அதை தாண்டி ஒரே ஒரு முறை மட்டும் தென்காசி பக்கம் எட்டி பார்த்துட்டு போனார். 8/12/2022 அந்த பொதிகை ட்ரெயின்ல அவரே ஒரு தண்ணி பெட்டியை போட்டுக்கிட்டாரு. ஸ்பெஷல் ட்ரெயின் ஆமா, இவருக்கு ஸ்பெஷல் கம்பார்ட்மெண்ட் ஆமா. யாரோ கை கொடுத்தாங்க, உடனே சானிடைசர் எடுத்து கைக்கு போட்டாரு, கிளவ் போட்டாரு, பேண்ட் பாக்கெட்ல விட்டாரு, பாட்ஷா படத்துல வந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தாரு, கிளம்பினார். அண்ணே, தென்காசி பக்கம் வந்தீங்க, நீங்க மறந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு செலக்டிவ் அமினிஷியா இருக்குது. 2021 தேர்தல் அப்ப எத்தனை வாக்குறுதி அள்ளி வீசிட்டு போயிட்டாங்க. தென்காசி மக்களுக்கு வாக்குறுதியை பாருங்க. சங்கரன் கோவில்ல ஜவுளி பூங்கா ஒண்ணு இல்லைங்கய்யா, ஒரு செங்கல் இல்ல. தென்காசியிலே வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும். அது எப்ப வாக்குறுதி எழுதினாங்களோ அப்பயே மறந்தாச்சு. தென்காசியிலே அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும். அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போனா எவன் ஊசி போட்டு யாரு சாவறானே தெரியாது, இல்ல அரசு மருத்துவக் கல்லூரி துவங்குறாங்க. ஆயிரப்பேரியிலே வேளாண்மை கல்லூரி தொடங்கப்படும். ஆயிரப்பேரி எங்க இருக்குன்னே முதலமைச்சருக்கு தெரியாது. தென்காசியிலே குளிர்பதன கிடங்கு மாம்பழச்சாறு தயாரிப்பு தொழிற்சாலை அமைக்கப்படும். இவங்க அமைச்சா பொழுது விடிஞ்சிருங்க ஐயா, அதையும் காணா. தென்காசியிலே கொப்பரை தேங்காய்களை காய வைப்பதற்கான மின் உலர் சாதன வசதி ஏற்படுத்தப்படும். இல்லை. தென்காசியிலே தேங்காய் அடிப்படையிலான தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை. தென்காசியிலே யானை பாலம் அருகே சிற்றாரின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படும். இல்லை. கடையநல்லூரிலே அரசு பாலிடெக்னிக் கல்லூரி தொடங்கப்படும். இல்லை. கடையநல்லூர் தாலுகா சொக்கம்பட்டி கிராமத்தில் புன்னையாபுரம் கால்வாயிலே மேம்பாலம் அமைக்கப்படும். இல்லை. புளியங்குடியிலே குளிர்பதன கிடங்கும் எலுமிச்சை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலையும் அமைக்கப்படும். இல்லைங்க ஐயா. அதனால அப்பப்ப திமுகவினுடைய நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருக்கு அவர் எல்லாத்தையும் மறந்துடுவார். இந்த ஹிந்தி மட்டும் கண்ணுக்கு தெரியும். ஹிந்தி மட்டும் அப்படி பாப்பார். எவன்டா ஹிந்தி பேசுறது, எவன்டா யூபியில் ஹிந்தி பேசுறான் அப்படி, வேற எதுவுமே அவர் கண்ணுக்கு தெரியாது. அதனாலதான் இப்ப அப்பப்ப கூலிங் கிளாஸையும் போட ஆரம்பிச்சிட்டார். அன்பு சொந்தங்களை வந்தா கேட்கணுங்க அம்மா, நீங்கெல்லாம் ஏன்னா அற்புதமான மனிதர்கள். நீங்க என்ன பண்றீங்க, நாங்கம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க. அதனாலதான் அந்த தீய சக்திகள் நம்மளை ஆள்றாங்க. பொறுத்து பொறுத்து போய்க்கிறீங்க, போய் பொறுத்து போயான்னு விட்டுறீங்க. ஏமாத்தினா கூட ஏமாத்தி தொலைன்னு விட்டுறீங்க அம்மா. நல்லவங்களை பயன்படுத்தி இந்த தீய சக்தி ஆதிக்கத்தில் இருக்கு. தட்டி கேட்க வேண்டிய நேரம் 2026 சட்டமன்ற தேர்தல். இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் நீங்க தட்டி கேட்கணும், இவங்களை விடக்கூடாதுங்க ஐயா. சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் ஹைதராபாத் வந்து சென்னைக்கு வந்தார். அண்ணே, உங்க மாநிலத்தில் நம்பர் 2 டுபாக்கூர் யாருன்னு கேட்டார். நான் கேட்டேன், அண்ணே நம்பர் 1 டுபாக்கூர் யாருன்னு கேட்கலையானே. அண்ணே, அது ஸ்டாலின் ஐயான்னு தெரியும், நம்பர் 2 நேரா சொல்லுங்க. எதற்காக இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேனாங்க, இவர்களாகவே இவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துக்கிறாங்க. திராவிட மாடல் முதலமைச்சர். உதயநிதி ஸ்டாலினுக்கு 6 பேர் வச்சாங்க, 6 பேருமே ஒட்டல. ஃபர்ஸ்ட் ஒரு பேர் வச்சாங்க, சின்னவரே அப்படின்னு வச்சாரு. ஒருத்தனும்
மாண்பானவரே, இளைய சூரியனே, அவனும் மாசம் மாசம் போஸ்ட் அடிச்சு ஒட்டி ஒட்டி பாக்குறான். ஒரு பேரு ஒட்டாம இன்னைக்கு 6வது பேர்ல நிக்கிறான். லான்ச்சிங்கா நடந்துகிட்டே இருக்குது. ஐயா ஏற்கனவே சொன்னது போல இந்தியாவில் அதிக கடன் இருக்கக்கூடிய மாநிலம் நாம 9.5 லட்சம் கோடி. கடந்த 4 ஆண்டுல மட்டுமே தமிழகத்தில் சிறு குறு நிறுவனங்கள் 9492 நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் அதிகமான நிறுவனங்கள், சிறு குறு நிறுவனங்கள் மூடப்பட்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு. என கரண்ட் பிரச்சனை எவன்டே போய் கப்பம் கட்டணும். பக்கத்துல முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் அவர்களுக்கு ஒரு சோலார் ஃபார்ம் இருக்கு. ஆனா எந்த ஊர்ல இருக்கு? அம்பாசமுத்திரம் பக்கத்துல முதலமைச்சருடைய மருமகன் சபரீசனுக்கு ஒரு சோலார் ஃபார்ம். அந்த சோலார் ஃபார்முக்கு நீங்க போகணும்னா தனியார்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கி 3 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்காங்க. நீங்க போய் பார்த்துட்டு வரணும். அந்த பக்கம் போனீங்கன்னா இங்க நடக்கக்கூடிய அநியாயம், தனியார்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கி 3 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் நடந்து வரும் பொழுது எஜமான் காலடி மண்ணெடுத்து நல்ல கைக்கு பின்னாடி பாடிக்கிட்டே வருவாங்க. எதுவுமே ஆகாம மருமகம் போயிட்டு வரணும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கோபம் வருதுன்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கோபம் வருதுன்னு யோசிச்சு பாருங்க. குடும்பம் மற்றும் செல்வ செழிப்பிலே குலைந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு எதுவுமே இல்லை. 9492 சிறு குறு நிறுவனங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூடிட்டாங்க. 33,000 கோடி டாஸ்மார்க் வருமானம் ஆட்சிக்கு வந்த பொழுது. இன்னைக்கு டாஸ்மார்க் வருமானம் 50,000 கோடி. 48% டாஸ்மாக் வருமானம் 4 வருஷத்துல உயர்ந்திருக்கு. யாரு சொத்தாவது 48% உயர்ந்திருக்குங்களாங்க ஐயா? தமிழ்நாட்டினுடைய டாஸ்மார்க் வருமானம் 48% திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு உயர்ந்திருக்கிறது. ஆனா சாமானிய மனிதனுடைய சொத்தோ வருமானமோ தமிழகத்திலே 48% உயரவில்லை. அன்பு சொந்தங்களே, அதுவும் உங்க கவனத்துக்கு கொண்டு வர. இது மட்டும் இல்லைங்க, ஊழல் நிறைந்த ஒரு அரசாக மாறி இருக்கு. எல்லா இடத்துலயும் ஊழல், எங்கேயும் ஊழல். மணல் கொள்ளைய பத்தி சொன்னீங்கன்னா தென்காசி மக்களுடைய கண்ணீர் தான் விடைங்கய்யா. ஐயா சொன்னாங்க 4 முறை அண்ணன் தென்காசி வந்திருக்கிறாங்க 3 வருஷத்துல. ஆனா ஒரு முறை நான் வரும்போது ஒரு மலை காணாம போயிருது. ஒரு மலை. உலகத்துல எங்கேயுமே இல்லாத அநியாயம் தென்காசி. மலையை குடைஞ்சு உடைச்சு இன்னைக்கு அபிஷியலா அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்ன சொல்லுதுன்னா 500 லாரி இ பாஸ் எடுத்துட்டு வெளியே போறாங்க. 2000-3000 லாரி எந்த அனுமதியும் இல்லாம போறாங்க. தென்காசி மக்களுக்கு வரக்கூடிய வருமானம் 1 ரூபாய் கிடையாது. தென்காசி மக்களுக்கு மணல் வெண்ணா இல்ல, தென்காசி மக்களுக்கு எம்சாண்ட் வெண்ணா இல்ல, தென்காசி மக்களுக்கு ஜல்லிக்கல்லு வெண்ணா இல்லைங்க ஐயா. அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கேரள மாநிலத்தினுடைய மருத்துவ கழிவை கொண்டு வந்து தென்காசியில கொட்டிட்டு போய்கிட்டே இருப்பான். அதனாலதான் டிசம்பர் மாசத்துல சொன்னோம், புளியே பல்ல காட்டினா ஆகாது, நாங்களே பல்ல புடுங்க வர்றோம். 10 நாள்ல தென்காசியில கொட்டப்படக்கூடிய மருத்துவ கழிவை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் நாங்க லாரியை கொண்டு வந்து ஏத்திட்டு போய் கேரளாக்குள்ள கொட்டுவோம். உடனே அதுவரை தூங்கிட்டு இருந்த எல்லாரும் எந்திரிச்சாங்க. ஜனவரி 6ஆம் தேதி வரை கெடு கொடுத்தோம். ஜனவரி 6ஆம் தேதிக்குள்ள செய்யலினா நாங்களே வருவோம். அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு 10 நாள் ஏதோ போட்டுக்கிட்டு டிராமா பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் முழுமையா சமாதானம் இல்ல. அரசு வேலையை செய்யறத பார்த்துக்கிட்டு இருக்கோம், வேலை வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். மருத்துவ கழிவு, இந்த பகுதியினுடைய கனிம வள கொள்ளை, எங்கேயும் இல்லாத அநியாயம் தென்காசிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் பேச வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு. அதனால தென்காசி மக்கள் நீங்க தைரியமாக கேள்வி கேட்க வேண்டிய நேரம் 2026 சட்டமன்ற தேர்தலின் பொழுது. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் ஐயா வாக்குச்சீட்டு. நம்ம போடக்கூடிய ஒரே ஒரு ஓட்டு. பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலயும் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோங்க ஐயா, நேரம் வந்து விட்டது, நேரம் வந்து விட்டது, நேரம் வந்து விட்டது. 2026 மற்றும் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நம்மள ஊரை விட்டு பெட்டி கட்டிட்டு போயிட வேண்டியதானுங்க ஐயா. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சியை மறுபடியும் நாம் விடக்கூடாது. தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை இங்க இருக்கக்கூடிய ஒரு அன்பு சொந்தங்களுக்கும் இருக்கு. நிச்சயமாக நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திமுக காரன் இந்த 1000 ரூபாய் தூக்கிட்டு வந்துடுறான். அண்ணே நாங்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம், எப்படி எங்களுக்கு ஓட்டு போடாம போயிருவாங்க. திமுக காரங்கிட்ட நான் சொல்றது, அண்ணே நீ ஒத்தையில கொடுத்து கத்தையில புடுங்கிட்டு போறானே.
நீ 1000 ரூபாயை கொடுக்கிற மாதிரி கொடுத்து பாக்கெட்ல 10,000 ரூபாயை உருவிட்டு இருக்கிற. நீ கரண்ட் பில்லை ஏத்திட்ட, எல்லா பில்லை ஏத்திட்டு 10,000 உருவ. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலம், சகோதரிகள் தாய்மார்கள் நல்லா கேட்டுங்கம்மா, தயவு செஞ்சு உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி இதை நான் சொல்றேங்க. அசாம் மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கு. அசாம்ல 37 லட்சம் தாய்மார்களுக்கு உரிமை தொகையாக மாசம் 830 ரூபாய் நம்ம கொடுக்கிறோம் ஐயா. மத்திய பிரதேசல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி 1,29 லட்சம் தாய்மார்களுக்கு உரிமை தொகையாக 1,250 ரூபாய் மாசம் கொடுக்கிறோம். சத்தீஸ்கர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கு. 70 லட்சம் தாய்மார்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கு. 1,70 லட்சம் மகளிருக்கு 2,100 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக கொடுக்கிறோம். டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்திருக்கு. மாதத்திற்கு 2,500 ரூபாய் நேற்று முன்தினத்திலிருந்து கொடுக்கிறோம். எங்களை பொறுத்தவரை ஏழை என்கின்ற ஜாதி தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்கின்ற சபதத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அது பெண்கள் மூலமாக, தாய்மார்கள் மூலமாக மட்டும்தான் நடக்கும் என்று நம்புகின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது 2,500 தாண்டி சகோதரிகளுக்கு உரிமை தொகை இங்கே நாங்கள் கொடுப்போம். அதை செய்து காட்டுவோம். இது திமுக காரங்களுக்கு நாங்க வரக்கூடிய நேரடி சவால். அண்ணே 2,500 கொடுத்தா கஜானா தாங்காதுனே, 1000 ரூபாய் கொடுத்தே எங்களால முடியலண்ணே. தம்பி நீ 1000 ரூபாய் கொடுக்கிற, நீ 80,000 ரூபாய் கொள்ளையடிக்கிற பட்ஜெட்ல இருந்து. நாங்க கொள்ளையடிக்க மாட்டோம். அந்த 80,000 40,000 சகோதரிகளுக்கு கொடுத்தோம். அதனால எங்களை பொறுத்தவரை 2,500 ரூபாய்க்கு மேல கொடுத்தும் நன்றாக பட்ஜெட் போட முடியும், கல்விக்கு நிதி ஒதுக்க முடியும், உள்கட்டமைப்புக்கு நிதி கொடுக்க முடியும். தமிழகத்திலே எங்கேயெல்லாம் பணம் தேவையோ விவசாயத்திற்கு எங்களால் கொடுக்க முடியும். நீ கொள்ளையடிக்கிறது 80,000 கோடி. நீ இவ்வளவு பணத்தை கொள்ளையடிச்சா எப்படி பட்ஜெட் போட முடியும்? 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு கொடுத்தது 1000, சொன்னது 10,000 டைம் சொல்லிட்டான். அது அன்பு சொந்தங்களே, பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு 5 மாநிலத்தில் உரிமை தொகையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதை நான் சொல்லிங்க, மோடி ஐயாவுடைய கேரண்டி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய கேரண்டி. தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் எவ்வளவு கொடுக்கிறோமோ அதை தாண்டி இங்கே சகோதரிகளுக்கு உரிமை தொகையை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும். அதனால எந்த விதத்தில் நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு தேவையான தகுதி பெற்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தாங்க. எந்த விதத்திலும் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றி கொடுக்கிறோம். கல்வி அற்புதமா கொடுக்கும். தனி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அற்புதமா கொடுக்கும். தமிழ் மொழிக்கு செய்ய வேண்டிய கடமை, தமிழ் மொழியை உரிமையாக எடுத்து உலக லெவலுக்கு கொண்டு போறது பாரதிய ஜனதா கட்சியா மட்டும்தாங்க முடியும். தலை குனிந்திருக்கக்கூடிய தமிழகத்தை மறுபடியும் தலை நிமிர்ந்து இந்தியாவுடைய முதன்மை மாநிலமாக மாற்றக்கூடிய தகுதி பாரதிய ஜனதா கட்சி. கிராமப்புற மறுமலர்ச்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான். விவசாய பெருமக்களுக்கு மறுபடியும் அவங்க குழந்தைங்க விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான். பெண்களுக்கு பாதுகாப்பு பாரதிய ஜனதா கட்சி. அரசு பள்ளியிலே அற்புதமான திட்டம், நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்து ஒப்பற்ற ஒரு கல்வியை அரசு பள்ளியில கொடுக்க முடியுமா? அதுவும் பாரதிய ஜனதா கட்சி. அதனால நீங்க எப்படி யோசிச்சு பார்த்தாலும் உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. அன்பு சொந்தங்களே, மறுபடியும் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறோம். இன்னைக்கு ஒரு தீப்பொறியை பத்த வச்சிருக்கிறோம் ஐயா. தீப்பொறி, தென்காசியில ஒரு தீப்பொறி. அதனாலதான் வருண பகவான் மழை கொடுக்காமல் நின்று கொண்டிருக்கின்றார். இது 5 தொகுதிக்கு நம்ம எடுத்துட்டு போகணுங்க. 5 தொகுதி மக்கள்கிட்ட பேசணும். அடிப்படை பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த டைம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான், மாத்தி யோசிங்கம்மா. இத்தனை நாளா எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்களோ ஒரே ஒரு முறை மாத்தி யோசிச்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு, தாமரைக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரே ஒரு முறை மாத்தி யோசிச்சு நீங்க ஓட்டு போடுங்க. வட்டியும் முதலுமாக உங்களுக்கு கடுமையாக பாடுபட்டு ஒரு நல்லாட்சியை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கொடுப்போம், தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டுப்போம் என்று சொல்லி இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்கள், தாய்மார்கள், எழுச்சி மிகுந்த இளைஞர்கள், பத்திரிகை நண்பர்கள், தென்காசி மாவட்டத்தில் மூளை முடுக்கில் இருந்து தேசியவாதிகளுடைய கூட்டம் எல்லாம் இங்க வந்திருக்கிறீங்க. நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை அடுத்த இடத்திற்கு எடுத்து செல்லும் என்று சொல்லி உறுதி வார்த்தை கொடுத்து உங்களுடைய பாதங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.